ஹாய். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள், அவங்களுடைய ஒய்ஃபு சங்கீதா அவர்கள், நம்ம அண்ணி அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சட்டசபையில் ஒரு விஷயம், ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவங்க ஒரு கம்பெனி, அவங்க மாமனார் நடத்துகிற அந்த கம்பெனிலேருந்து 900 கோடி ஒரு கட்சியிலேருந்து வாங்கியிருக்காங்க. சட்டசபையிலே அவங்களே மரபு பேசி அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் இவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் பணம் பரிமாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத அவங்களே சட்டசபையில் பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், நம்பர் 1 பிஸ்னஸ்மேனு, இப்போது ஒரு நல்ல தொழில் முன்னேற்ற ஏறி வராங்க அவங்க எல்லாருமே நீங்கள் அந்த சட்ட ரீதியாக வர வேண்டிய காசு இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்டசபையிலே பேச்சுவார்த்தை நடக்குது. இது எல்லாருக்குமே மக்களுக்கு புரியுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, உங்களுக்கு பட்ஜெட்டு போட்டாங்கல்ல, இப்போது 2026-27க்கான பட்ஜெட்டு போட்டாங்கல்ல, அதில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, நீங்கள் என்ன பண்ணீங்க, இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் இது பண்ணியிருக்கீங்க அது பண்ணியிருக்கீங்க இது பண்ணியிருக்கீங்கன்றீங்கள. இன்றைக்கி ஒரு மக்களுக்கான ஒயின் ஷாப்புக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி 1,50,000 கோடி வருமானம் வருது. நீங்கள் நாட்டை எப்படி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? நாட்டை எப்படி வச்சுருக்கீங்க? நாட்டில் எவ்வளோ தேவை இருக்குது? நீங்கள் அடுத்தவங்களை கேள்வி கேட்குறீங்களே, மனசாட்சி இருக்கா? இன்றைக்கி மேகதாது அணையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும் போது எனக்கு வலிக்குது. அன்றைக்கி உங்கள் தாத்தா சிஎம்மாக இருக்கும் போது அந்த மேகதாது அணையை பற்றி ரினியூவல் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அவங்க தண்ணிக்காக நம்ம போய் கஷ்டப்பட தேவையில்லையே. இன்றைக்கி அப்போது உங்கள் தாத்தா சிஎம்மாக இருக்கும் போது இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, சரிங்களா? இன்றைக்கி எல்லா கட்சியும் கூட்டத்தொடர் வைங்க, எல்லா கட்சியும் கூட்டத்தொடர் வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு வைக்கணும் சொல்லுங்கள்? எதுக்கு வைக்கணும்? இன்றைக்கி தான் எல்லா கட்சியில் இருக்கிறவங்க தானே அமைச்சர் சட்டசபையில் பேசுகிறீங்கள, எம்எல்ஏவங்களாம். அப்புறம் எதுக்கு வைக்கணும்னு நான் கேட்குறேன், சொல்லுங்கள்? அங்கேயே வருமானதான் முடிவு எடுங்க, அங்கேயே எடுங்க. அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் மக்களுக்கு எல்லாமே புதுசு சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இப்போ இருக்க ஆட்சியில் என்ன நடக்குது, என்னென்னலாம் காசு கொடுத்தா நடக்கும், இப்போ என்னென்னலாம் காசு கொடுத்தா என்ன நடக்கும், கொடுக்கலன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தில்லாக ஒரு அமைச்சர் எழுந்து நாங்கள் காசு இது வரைக்கும் நாங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசுகிறாரு. உங்களால் பேச முடியுமா? அதுமாரி ஒரு மரபை பேச முடியுமா நான் கேட்குறேன். இது எல்லாமே மக்களுக்கு புரியுது சார். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க. அதேமாரி ஒருத்தர் கேட்குறாரு, அவங்க என்ன தமிழ்நாட்டு ஏதோ ஒரு பதவியில் இருக்காங்களா அந்த லேடி அப்படின்றீங்க. இன்றைக்கி அந்த லேடியை பேசுனீங்க, நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லேடியும் பேச மாட்டிங்களா? ஏதோ ஒரு அப்துல் கலாம் ஐயாவுடைய இதுலேருந்து ஒருத்தர் டிவிகேல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாரு. அதுமாரி எல்லோரும் தானே பேசுவாங்க. அவங்க பேசுறதுனால தான் நீங்களும் பேசுகிறீங்க. சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு மேலே நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க, என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே எங்கள் அக்கா தங்கச்சி. நான்லாம் உங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது உங்களால் மட்டும்தான் நடக்குது, புரியுதுங்களா? இது வரைக்கும் நீங்கள் நல்ல செய்யலை. நல்ல செய்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, அதை செய்ய விடுங்க கேள்வி கேட்காம, புரியுதா?